பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களில் 195வது கீர்த்தனை பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய. நீ என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவையால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாகும். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டை இருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும்
பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம். மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை பார்க்கும்படியாக ஆண்டவரே, உம்மை துதித்து பாட, உம்முடைய வசனங்களை வாசிக்க தியானிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்கிறீர். உமக்கு நன்றி. இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு தோத்திரத்தை எடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் நிறைவரைக்கும் ஆண்டுடைய அருள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலிலே 252வது ஞான பாடல், 252வது ஞான பாடல். அதில் முதல் கவியையும் 4ஆம் 5ஆம் கவியையும் பாடுவோம். கழித்து பாடு தேவ இரக்கத்தை, நன்றாய் கொண்டாடு மெய்சபையே உன்னை, வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக. என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பராபரணம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கு தகுதியாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாக கிருபைகளாயும் கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமுள்ளவர்களாய் மக்களின் செய்வதை எங்கள் பாவனத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்திருந்தோம். தந்தையாகி கடவுளே, எல்லாவற்றை படைத்தவரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்திருந்தோம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்க எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவும் வேண்டுதல் செய்திருந்தோம். பரிசுத்த ஆவியானவரே, உண்டான சகாயரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்திருந்தோம். பிதா நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனின் விசுவாசங்களும் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். என்றென்றும்
ஆண்டவரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. அன்புள்ள கடவுளே, சகலத்தை இடைவிடாமல் பராமரித்து வருகிற கர்த்தாவே, தீமை விளைவிக்கக்கூடியவர்களை எங்களிடமிருந்து அகற்றி எங்களுக்கு துணையாக இருக்கிறவர்களை கிருபையாக அளிக்குமாறு உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 துவங்கி 25 முடிய. எரேமியா 31:23 முதல் 25. எரேமியா 31 வசனங்கள் 23 முதல் 25. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கடவுள் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்பது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே நீ பரிசுத்த, வல்லமையுள்ள கடவுளே நீ பரிசுத்த, என்றென்றுமுள்ள கடவுளே நீ பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவ பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23. ரோமர் 6:19 முதல் 23. சகோதரரே, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன். அக்கிரமத்துக்கு ஏதுவாய் முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமாவதற்கு ஏதுவாய் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் பாவத்தின் அடிமைகளாக இருந்தபோது நீதியின் ஆதீனத்துக்கு உட்படாதிருந்தீர்கள். இப்படி இருக்க அப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பலன் என்ன? அவற்றின் நிமித்தம் நீங்கள் இப்பொழுது வெட்கப்படுகிறீர்கள். அவைகளின் முடிவு மரணம். இப்பொழுதோ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையான பின் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், கடவுளின் கிருபை வரமும் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திய ஜீவன் என்பது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இதயத்தில் நித்திய ஜீவனுக்கு உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். கடவுளை சேவி
இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். அந்த நாட்களிலே திரளான மக்கள் மறுபடியும் கூடியிருந்தார்கள். அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதிருக்கவே இயேசு தம்முடைய சீடரை அழைத்து, மக்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடம் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். மேலும் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் என்றார். அதற்கு அவர் சீடர், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து ஆகாரம் கொண்டு வந்து இவர்களை திருப்தி செய்யலாம் என்று சொல்ல, அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். அவர் மக்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடரிடம் கொடுத்து கொண்டிருந்தார். அவர்கள் மக்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடம் இருந்தன. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிஞ்சின துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர் என்பதுவே. திருச்சபை மக்களோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரன் என்னுடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே இரத்தத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொதுக்காற்றின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைகின்ற வரை அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் 3ஆம் நாள் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கீர் எல்லாம் பிதாவாகிய கடவுளை பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு உயிரிழோருக்கு மரித்தோர் நியாயத்தில் பழிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் அனைவரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஞானப்பாடல் 218வது ஞானப்பாடல் 4-5 கவி மற்றும் 11-12 கவிகள். என் ஆன்மாவையே மது மன்னா நீரால் உணர்விந்து என் 7 தேகத்தையும் நீ தினம் பராமரிக்கிறீர் என்ற பாடல் 4-5-11-12 கவிகள்.
இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திரும்ப பகுதி அது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். அந்த நாட்களிலே திரளான மக்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீடரை அழைத்து, மக்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாயிருக்கையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்திலே எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீடர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடையிலேயே எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் என்பதுவே. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பேறும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரே, ஒரே விசுவாசப்படைகளாக இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கு உழைக்கச் செய்தருளும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் 4000 பேருக்கு அவர் உணவு கொடுத்த நிகழ்வும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்பது அவருடைய வல்லமையை நிரூபிப்பதற்காகவோ மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ வேண்டும் என்பதற்காகவோ அவர் செய்யவில்லை. மாறாக மனுக்குலத்தின் மீது அவருக்கு இருந்த மன ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் அற்புதங்களை அவர் செய்தார். அவருடைய மாறாத அன்பு, அவர் மக்கள் எல்லாரையும் நேசிக்கின்ற இந்த தன்மைதான் அற்புதங்களை செய்ய அவரை தூண்டியது என்று நாம் அறிவோம். இந்த வேதாகமத்திலே வாசிக்கின்ற பகுதியினுடைய முதல் வசனத்தில் பார்க்கிற போது, அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், அதற்கு காரணம் முந்தின அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை பார்க்கிற போது, மார்க்கு 7:32, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு சிறுவனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். 37ஆம் வசனம், எல்லாவற்றையும் நன்றாக செய்தார், செவிடர் கேட்கவும் உண்மையை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் திரளான மக்கள் அங்கு கூடி வந்தார்கள். அவர்கள் மேல் அவர் மனதுருகினார், நன்மைகளை செய்தார். மற்ற இடங்களிலும் இப்படிப்பட்ட மனதுருகத்தோடு நன்மைகளை செய்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தில் இருக்கிற காரியங்களை நாம் என்னென்ன நிலைகள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, மனதொருக்கமுள்ள இயேசு கிறிஸ்து. மனமொருக்கமுள்ள இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவானவர் எப்படிப்பட்டவர், எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். சங்கீதங்கள் 145ஆம் சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்தமும் மன உருக்கமும் நீடிய கிருபையும் உள்ளவர். நம்முடைய பிதா மனுக்குலத்தின் மீது இரக்கம் உள்ளவராய் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கின்றார். யாத்திராகமத்திலே 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். தீர்க்கர்கள் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்கு மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை அங்கு நாம் உணர முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதே போலதான் தன்னுடைய வாழ்க்கையில மக்கள் எல்லாரின் மீதும் அவர் மனதுருக்கம் உள்ளவராக செயல்பட்டார் என்பதை நாம் அறிவோம். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அநேக மக்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு காரணம் அவருடைய மனதுருக்கம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் பார்க்கிற போது 2ஆம் வசனத்தில், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மக்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். மக்களுக்காக அவர் பரிதபிக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை மாத்திரம் அங்கு எடுத்துச் சொல்லாமல் அவர்கள் இந்த இடத்திலிருந்து தூர இடத்திற்கு செல்ல வேண்டும், வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர் மனதுருகுகிறார் என்று இங்கு நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு 1 அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி தொழுநோயை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்துல அந்த தொழுநோய் உள்ளவர்கள் நகரத்திற்கு வெளியே தான் தங்கியிருக்க வேண்டும். யாரும் அவரிடத்தில் செல்ல முடியாது. அவர்களுக்கு பக்கத்தில் யாரும் செல்லவே மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டு அதை சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு மனதுருக்கத்தை ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய அந்த கிருபை மனதுருக்கத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 9:36, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி மனதுருகினார். அவர்கள் எல்லாரும் திரளான மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், வழி நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மனதுருகினார். மக்கள் மீது அவர் கரிசனை கொண்டார். அதை மத்தேயு 14:14 வாசிக்கும் போது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியாக இருந்தவர்களை அவர் குணப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் நம் மீது கரிசனை உள்ள தெய்வமாய், மனதுருகிற தெய்வமாய், எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் நமக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. இன்றும் இந்த உலக வாழ்க்கையில அநேக மக்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், உலகம் எல்லா இடங்களிலுமே மக்கள் சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், பல நிலைகளிலே நெருக்கங்கள். இந்த உலகத்தின் மக்கள் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுபவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எனக்காக பரிதபிக்கிறவர்கள் யாராவது உண்டோ என்று நான் காத்திருக்கிறேன், யாரையுமே காண முடியவில்லை என்று அந்த சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில பரிதபிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம்.
ஆனால் நம்முடைய அந்த அனுபவத்தில் நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்தி மற்றவர்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே வளர்வதற்கு, உறுதிப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருக்கமுள்ள தேவன். இரண்டாவதாக மன்றாடும் இயேசு கிறிஸ்து. மனதுருக்கமுள்ள இயேசு கிறிஸ்து, மன்றாடும் இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையை வைத்து அவரிடத்திற்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய ஆலோசனை பெற்று செயல்படுவதுதான் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படை என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:13. நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணுகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்த நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம் என்றார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பலியிட்டதை ஆசீர்வதித்து ஜெபித்த பிறகுதான் மக்கள் அதை உண்பார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கும் நாம் ஒவ்வொரு நாளும் தவறக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். இன்றைக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நம்மையும் நமக்கு பிதா கொடுத்த எல்லாவற்றையும் அவருக்கே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்கே அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது அதனுடைய நிறைவை நாம் காண முடியும். எல்லாம் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடியும் கர்த்தருடையது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நாம் ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்னிறுத்த ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து இங்கு அதை தான் செய்தார். அங்கு இருக்கின்றவர்களை அவர் அமரும்படி செய்து அவர் செய்த காரியம் மார்க்கு 8ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீடர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அந்த சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் பரிமாறினார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எந்நாளும் அதை பிதாவோடு கூட ஐக்கியமுள்ளவராய் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கனப்படுத்துகிற ஒவ்வொரு நிலையையும் செயல்பாடுகளிலே நாம் இயேசு கிறிஸ்துவில் காண முடிகின்றது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ரோமர் 14:6, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களில் விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். எல்லாவற்றிலும் நமக்கு கொடுத்த காரியத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் உணவு உட்கொள்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்தி நாம் உட்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் பிதாவை அவர் முன்னிறுத்தினார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். மார்க்கு 7:34-35 வசனங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்படுகிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் சொல்லி அங்கு அது மகளுக்கு விடுதலை கொடுக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நிலைகளிலும் மன்றாடுகிறவராய், அதுவும் பிதாவோடு கூட ஐக்கியப்படுகிறவராய், பிதாவை கனப்படுத்துகிறவராய் அவர் செயல்பட்டதினால ஆசீர்வாதத்தை மக்களுக்கு நிறைவாக அவர் மூலமாக பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை போல ஜெபிக்கிற மக்களாக, பிதாவை கனப்படுத்துகிற மக்களாக, நம்முடைய செயல்பாடுகளில் எல்லாம் முன்னுரிமையை பிதாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே
நாம் தர வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மன்றாடும் இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக மன நிறைவுடன் சென்ற மக்கள். மன நிறைவுடன் சென்ற மக்கள். இயேசு கிறிஸ்து அந்த வந்த 4000 பேருக்கு உணவு கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அந்த வார்த்தை அங்கு தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மன நிறைவு அவர்களுக்கு உண்டானது. மக்கள் அங்கு பரிதபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். தூரத்திலிருந்து வந்தவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உணவை கொடுக்க சுத்தமான போது சீடர்கள் சொன்னார்கள், இந்த வனாந்தரத்தில் எங்கே போய் நாங்கள் உணவை தேட முடியும்? இத்தனை பேர் இருக்கிறார்களே, எப்படி நாம் உணவு கொடுக்க முடியும் என்று சொன்னபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு தெளிவாக சொல்லுகிறார், உங்களிடத்தில் எவ்வளவு அப்பங்கள் உண்டு, அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து மக்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் வாசித்தோம். அங்கு எல்லா மக்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான செயல்பாடு. யோவான்ல 2ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 2:9-10 வசனங்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசித்து பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனாலும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்தே கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இதுவரைக்கும் நீர் வைத்திருந்தீரே. அந்த மன நிறைவு அங்கு மக்களுக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். நன்மையினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுகிற போது நிறைவை நாம் காண்கின்றவர்களாக இருக்கிறோம். மக்களுக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை திருப்திப்படுத்துகிற ஆன்மீக அந்த காரியத்தை திருப்திப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தின் பிரகாரமாக பலகீனமாய் மக்கள் இருக்கக்கூடாது, அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலக பிரகாரமான உணவை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அந்த மன நிறைவை அந்த மக்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்குரிய படிவாக்கியத்தை நாம் பாட கேட்டோம். சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டாய் வாசிக்க கேட்ட வசனத்துல எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன், எல்லாரையும் நிரப்புவேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பாட கேட்ட அந்த கீர்த்தனை பாடலை போல அவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைவை காண முடியும், ஆசீர்வாதத்தை காண முடியும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு முன் வருகிற போது ஆசீர்வாதம் நிறைவாக நமக்கு இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகின்றார். இந்த வருஷத்துடைய 7 மாதங்களை நாம் கடந்து போக இருக்கின்றோம். 7 மாதங்களிலே பல நாட்களாக கிட்டத்தட்ட 4 மாதங்களாக ஆலய ஆராதனை நாம் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழலிலே இருந்து வருகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கின்றார், நம்மை அவர் திருப்திப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ மக்கள் பாடுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் மன்றாடுவதற்கும் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பதற்கும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். மல்கியா திருக்கதர்சன புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்றைக்கு நாம் நம்மை யாருக்கு அர்ப்பணிக்கின்றோம்? பாவத்திற்கு
பாவத்திற்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்காமல் ஆண்டவருக்கே தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்றால் அதில் ஆசீர்வாதம் உண்டு. நாம் திருப்தி அடைவோம், மன நிறைவோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் மனதிருக்கிற தெய்வமாக இருக்கிறீர், மன்றாடுகிற தெய்வமாக இருக்கிறீர். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கின்ற போது எங்களை திருப்தியாக்குகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, நித்தியத்திற்கும் எங்களை நீ தகுதிப்படுத்துகிறீர். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீர் என்று நம்புகிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்போது கேட்டோம். அவர் நமக்கு இந்த வார்த்தையை மறுபடியும் அறிந்தபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கிரியை தரும்படி நம்முடைய ஆத்ம பலத்தை எழுமாறு நாம் அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலும் நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்யப்படி கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுளின் முன்னிலை நாம நினைவு கூறுவோமாக. சபையாக அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: வருகின்ற சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துடைய 1ஆம் தேதி வாக்குறுத்த ஆராதனை 6 மணிக்கு நடைபெறும். இதே வண்ணமாக யூடியூபில் நாம் கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தர திருச்சபையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற மறைதிரு எட்வின் தேவாசீர்வாதம் ஐயா அவர்கள் கடந்த 22/7 இரவிலே கர்த்தருக்குள் அமைதலாய் நித்திரை அடைந்தார்கள். அதே வண்ணமாக நம்முடைய திருச்சபையினுடைய ஆயரும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வருமாக இருக்கிற மறைதிரு அறிவர் கம்பர் மாணிக்கம் ஐயா அவர்களும் 19ஆம் தேதி ஆண்டுடைய சமூகத்தில் அமைந்ததாய் நித்திரை அடைந்தார்கள். இவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நாம் நன்றி செலுத்தி, அது குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், ஐயரமாம் எல்லாரும் ஆதரவுபடியாக நாம் செபித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான எங்கள் ஆயர்களுக்காக, மறைதிரு எட்வின் தேவாசீர்வாதம் ஐயா அவர்களுக்காகவும் மறைதிரு கம்பர் மாணிக்கம் ஐயா அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தமிழ் சுவிசேஷ லுத்தர திருச்சபையிலே அவர்கள் பணியாற்றிய பங்களிப்புக்காக, உடைய ஊழியத்தை நிறைவேற்ற காரியங்களுக்காக உமக்கு நன்றி. இப்போதும் உம்முடைய அழைப்பை ஏற்று உம்மோடு கூட நித்திய காலமாய் வாழும்படி தெரிந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். ஒவ்வொருவரையும் நீ தேற்றுவீராக. ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை அந்த குடும்பத்தாருக்கு தாரும். நாங்களும் இந்த உலக வாழ்க்கை பயணத்தை முடிந்து வரும்போது அவர்களை நாங்கள் காண்போம் என்று நீர் எங்களுக்கு உறுதி தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிராபனை சொல்லுக்கிடங்காத இவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எந்நாளும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படியாக 224ஆம் ஞான பாடலின் 4ஆம் கவியிலிருந்து 6ஆம் கவி வரைக்கும் பாடுவோம். 224 4ஆம் கவியிலிருந்து: அத்தோடன் தேகத்தை உமக்கு நல் வீடாக நான் ஒப்புவிக்கிறேன், நல் ஆலயமாக உம்மால் என் ஜீவனே, நான் இந்த நாளிலும் பழித்துழைக்கவே என்னில் நிலைத்திடும்.
அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் உண்டான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள அந்த திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபை மக்களாகிய நாங்களும் சகோதர திருச்சபை மக்களும் உறுதியான போதனை தலைவரையும் எங்கள் திருச்சபையின் பேராயர் குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தின் மக்கள் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் அழைக்கின்றவர்களையும் பிற இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உடைய பசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்கவல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரே உம்மிடம் திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கென்று உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆழ்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். நாங்கள் பாவமான யாவற்றையும் வெறுத்து உடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவசல் இருக்கிறவர்கள், பலவையான இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆக எல்லாருக்கும் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்தும பலமும் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தகுதித்தவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனைகளை கீடுகளில் எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உலகமெங்கும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் தாக்கம் மாறுவதற்கு, அந்த கிருமிகள் அழிந்து போவதற்கு நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, கடந்த 4 மாதங்களாக ஆலய ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ள இயலாத நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். விரைவாக தடங்கள் நீங்கி ஆண்டவரே ஆலய ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு நீ துணை புரிவீராக. எல்லாரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த விண்ணப்பங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், கடனாக நாங்கள் நினைக்கிறது போல் எங்கள் பாப்பனங்களை மன்னியும். உங்களுடைய சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாதவரும் தீமையிலிருந்து செலுத்தவும். அதை நின்றால் ராஜ்யமும் அளவில் மன்னியும் என்றென்றைக்கும் உம்முடைய சுவாமி, ஆமென். Oh
பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் நிறைவு பாடலாக கீர்த்தனையின் 237ஆம் கீர்த்தனை 237வது கீர்த்தனை. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையினும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனமாற போற்றினோம் மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம் ஆமென் என்ற பாடலை பாடுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.